இப்போ நீங்க திருவொற்றியூர்ல ஏற்கனவே எல் சுந்தரராஜுக்காக வாக்கு சேகரிக்க போயிருந்தீங்க. வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க மற்ற 3 தொகுதிகளுக்கும் போக இருக்கிறீங்களா? பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கம்யூனிஸ்ட் தோழருக்கு தான் போடுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் போய் கேட்டதுனால கிடையாது. இத்தனை வருட காலமாக நம்ம தோழர்கள் அங்க பணியாற்றி இருக்கிற விதம் தான் அது வந்து பேச வைக்குது. எல்லா இடத்துலயுமே சொல்றது என்னன்னா வந்து, எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, கூப்பிட்ட உடனே குரல் கொடுக்காத மனிதர், துடிக்காத ஒரு இதயம் திடீர்னு துடிக்க ஆரம்பிச்சது ஒரு அரசியல் மோகத்துக்காக அப்படின்னு தெரியுது. அப்படி தெளிவா தெரியும் போது அவரை நம்புற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அச்சமா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க தெளிவு அடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரியான கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கலையே அப்படின்ற ஒரு, இன்னைக்கு நீங்களும் நானும் கருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு காரணமே வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எதிர்ப்பு கண்டிப்பா தெரிவிப்போம். இது காலங்காலமாக நாம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தென் மாநிலங்கள் தான் வந்து அவரால் கையாள முடியல. ஓகே, பிஜேபினால இது வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஏரியாவா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அவங்களுடைய குரலை கட் பண்ணணும். அப்போ அவங்களுடைய குரலை கட் பண்ணணும்னா என்னன்னா, எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அதுக்கு குறைக்கிறதுக்கு இது மசோதாவை டைம் கொடுக்கணும், மசோதாவை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. இப்போ எதுவுமே உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். இதுதான் சர்வாதிகாரத்தினுடைய எல்லா அடையாளங்களும். இதுதான் உங்களுக்கு கேள்வி எழுப்புறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். நாங்க சொல்றது தான் சட்டம், நாங்க சொல்றது தான் நிறைவேற்றப்படும் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. இதை நாம வந்து எப்படி வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரைக்கலைஞர் ரோகிணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தேர்தல் சம்பந்தமாகவும் டீலிமிட்டேஷன் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் தோழர். எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் பணிகள் எல்லாம்? நீங்க பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பா சிபிஎம் உடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக போறீங்க. அதுக்கான காரணம் என்ன? சிபிஎம் தோழர்களுக்கு நான் எப்பவுமே வாக்கு சேகரிக்கிறதுக்காக போவேன். ஏன்னா என்னுடைய புரிதலும் என்னுடைய கட்சி சார்ந்த ஒரு அவங்களுடைய சித்தாந்தங்கள் சார்ந்து எப்பொழுதுமே பயணிக்கிற ஒரு ஆளுனா, அதனால வந்து குரல் கொடுக்கறதுன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வலு சேர்க்கறதுக்கான ஒரு குரலாக இருக்கணும் அப்படின்னா சிபிஎம் தோழர்களுக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து தொழிலாளர்களோட தொடர்ந்து நிற்கிறதும், உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும், எந்த நேரத்தில் எப்படி எது நடந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னாலும், புகழ் கிடைக்கலன்னாலும் இல்லைன்னாலும், மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடி அதில் வெற்றி பெறுற வரைக்கும் தயங்காத தோழர்கள் இருக்காங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். அதனால அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா இன்னும் நல்லபடியா வேலை பண்ணுவாங்க அப்படின்றது இதுவரைக்கும் நடந்திருக்கிற சட்டசபையில் பங்கெடுத்த நம்மளுடைய தோழர்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய தோழர்களுடைய குரலும் அதே அளவுக்கு தான் பங்களிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளுடைய சித்தாந்தங்கள் மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சதுன்னா மக்களுக்கான பணி இன்னும் செவ்வனே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுனால தான் வந்து நானும் போய் அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்க திருவொற்றியூர்ல ஏற்கனவே எல் சுந்தரராஜுக்காக வாக்கு சேகரிக்க போயிருந்தீங்க. அதே மாதிரி பழனிலையும் பாண்டி தோழருக்காக வாக்கு சேகரிக்க போயிருந்தீங்க. அங்க மக்கள் வந்து எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த கட்சி வேட்பாளர்களுக்கு? வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க மற்ற 3 தொகுதிகளுக்கும் போக இருக்கிறீங்களா? ஆமா, மற்ற 3 தொகுதிகளுக்கும் போறதா இருக்கேன். அதே மாதிரி வந்து விசிகாவில இருந்தும் கூப்பிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போவேன். எனக்கும் என்னுடைய வேலை இருக்கு அதுக்கு நடுவில். இப்போ நான் போனது வந்து கொடைக்கானல் பகுதி போனோம். நாங்கள் கொடைக்கானல் பகுதியில் வந்து ஒரு 3 இடங்களுக்கு போனோம். கொடைக்கானல் போனோம். அந்த 3 பகுதியிலுமே பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கம்யூனிஸ்ட் தோழருக்கு தான் போடுவோம் அப்படின்ற ஒரு, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து நான் போய் கேட்டதுனால கிடையாது. இத்தனை வருட காலமாக நம்ம தோழர்கள் அங்க பணியாற்றி இருக்கிற விதம் தான் அது வந்து பேச வைக்குது. அதுதான் வந்து அந்த உறுதி கொடுக்குது.
எல்லா இடத்துலையுமே சொல்றது என்னன்னா வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கூப்பிட்ட உடனே அவங்கள போய் பார்க்க முடியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடியறது மட்டும் கிடையாது, அதுக்கான தீர்வும் காண முடியுது அப்படின்னு. அப்போ பட்டாமனை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற கனிமங்களை சூறையாடாமல் இருக்கிறதுக்கான என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்னு அங்கே தேவைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிருக்காங்க அப்படின்றதும். ஸோ இதுதான் வந்து போன இடத்துல எல்லாமே. இப்போ மட்டும் கிடையாது, நான் எங்கே போய் நான் வந்து இந்த வேட்பாளருக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் தோழர்களை வந்து ரொம்ப மரியாதை இருக்கு மனுஷங்களுடைய எல்லாருடைய மனதிலையும் வந்து ரொம்ப மரியாதை இருக்கு. அது தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிற செயல்பாடுகள்னால வந்தது மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையானது என்ன அப்படின்றது புரிந்து அதை முன்னெடுத்து முன்னாடியே ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது முன்னாடியே வந்து கணித்து இப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு. நிறைய இடங்கள்ல வந்து கல்வி கொள்கை எப்படி இருக்கு, இல்லைன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுற விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா தொழிற்சங்கங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும், தொழிலாளர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும். இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா அரசியலுக்குள்ள ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, இந்த எலெக்ஷன்ல முதல் முறையா போட்டிடுறாங்க. அவங்களுக்கு சில நேரத்துல அனுமதி கொடுக்கல அப்படின்னாலுமே பிரச்சாரத்துக்கு பல நேரங்கள்ல பிரச்சாரத்துக்கு வரல, ரத்துன்னு விஜய் தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு தேர்தல் பிரச்சாரமே முழுமையா அவங்களால நடத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமா, விஜய் பத்தி கேள்விகளை கேட்டீங்கன்னா ஆஸ் அ சினிமா பர்சன் எனக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சமூகத்துக்கு என்ன மாதிரியான தலைவர் வேணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த தலைவர் சமூகத்தை பார்த்து தன்னுடைய இள வயதிலேயே என்னடா இதெல்லாம் இப்படி நடக்குதே அப்படின்னு ஏதோ ஒரு நேரத்துல குரல் எழுப்பி இருக்கணும். இந்த அநியாயத்தை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு தன்னை சார்ந்தவர்களுக்காக ஒரு வாட்டியாவது பேசி இருந்திருக்கணும். அதுதான் வந்து அவருக்குள்ள ஏதோ ஒரு போர்க்குணம் இருக்கு, இல்லைன்னா அவரை வந்து எல்லாத்தையும் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கு அப்படின்றது. அப்போ பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அந்த மாதிரி இருந்திருக்காரு. எங்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நடிகர் சங்கத்தினுடைய ஒரு பிரச்சனையை முதல்ல அவர் தலைவராகி அதெல்லாம் தீர்த்தாரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய அவருக்கு அரசியல் புரிதல் இருந்தது அந்த மாதிரி எல்லாம். அப்போ அவர் மேல ஒரு நம்பிக்கை எங்களுக்கே வந்தது. அப்போ அந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. அது ரொம்ப இட்ஸ் வெரி சேட். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நிலைப்பாடுகள் அது இதெல்லாமே அதுக்கப்புறம் அரசியல் ஆயிடுச்சு. பட் யாராவது தலைவரா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்களுடைய எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லையே இது சரியா இல்லையே, என்னை சுத்தி இருக்கிற விஷயம்லாம் சரியா இல்லையே, அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு முதல்ல அந்த ஒரு இண்டிகேஷன் தெரியும். ஓ, இவர் மற்றவங்களை பத்தி கவலைப்படுறாரு அப்படின்ற யோசிக்கிறாரு, கவலைப்படுறாரு, அதுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு துடிப்போட இருக்கிறாரு அப்படின்னு. அது வந்து விஜய் கிட்ட இது வரைக்கும் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில 33 வருஷம் இருந்திருக்காரு. அவர் வளர்ற வயசை விட்டுருங்க, ஒரு 15 வருஷம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருந்திருக்கிற டைம்ல எத்தனையோ விஷயங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடந்திருக்கு. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபெஃப்சில வந்து ஒர்க்கர்ஸ் யூனியன்ல எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய ஊதியத்தை பெருக்கணும், அதிகம் பண்ணணும். அதுக்காக அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. வந்து 2012 இருக்கட்டும், 2017 இருக்கட்டும், எல்லா நேரத்துலையுமே வந்து ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அதுக்காக வந்து ஒரு 45 நாள் இது முடக்கப்பட்டிருந்தது. அப்போ அதுக்காக வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவங்களுடைய அப்பா வந்து பெரிய டைரக்டரும் ப்ரொடியூசரும் கூட. பட் இவர் வந்து ஒரு நல்ல கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் கூட ஒரு முறை கூட தன்னை சுற்றி இருக்கிற தொழிலாளர்களுக்காக ஒரு முறை கூட அவர் வந்து குரல் கொடுத்தது கிடையாது. பெண்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது நடந்ததுன்னா அப்போ குரல் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி வந்து டிஜிட்டலைசேஷன் வந்தது. டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து ஓடிடி ரிலீஸ் இப்போ சமீபத்தில் என்னன்னா வந்து தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உடனடியாக ஓடிடிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுடைய இன்கம் பாதிக்கப்படுது, எங்களுக்கு அந்த மாதிரியான வருவாய் இல்லை அப்படின்னா ஓடிடி ரிலீஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் நீங்கள் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சான்றுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு போராட்டம் நடந்த போது உடனடியாக நான் வந்து அதுக்கான ஒரு இடத்துல நான்
இயங்க ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து கார்த்தி, விஷால், நாசர் சார் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு புது கூட்டணியை புது ஆட்கள் வந்து இப்போது அதை மீட் எடுத்தோம். நடிகர் சங்க கட்டிடத்தை நாங்கள் மீட் எடுத்தோம். அதுக்காக நிறைய பழிகள் வந்தது, நிறைய போராட்டம் நடந்தது. இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடக நடிகர்களையும் என்னுடைய நிலையை நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்காக ஓய்வூதியத்தை நாங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓய்வூதியம் எங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போனதுனால அந்த கட்டிடம் வந்துருச்சுன்னா இப்போது அரசியல்ன்ற ஒரு இடத்துக்கு போக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து திடுதுப்புன்னு எல்லாருக்குமே பண்ணுற ஒரு இது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா இதை நான் செஞ்சேன்னா சரியாயிடும் அப்படின்றதுக்காக படிப்புக்காக இது பண்ணுறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறதா இருக்கட்டும். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து லாஸ்ட்டாக தான் ஒரு 1 கோடி கொடுத்துருக்காரு நடிகர் சங்கத்துக்காக. அதுவும் கூட வந்து குரல் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் எப்பவும் கிடையாது. அது என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் இப்படி பேசுகிறாங்க, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத பற்றி கிடையாது. அப்போது தன்னை வளர்த்தெடுத்த ஒரு துறைக்கே குரல் கொடுக்காத மனிதன், துடிக்காத ஒரு இதயம் திடீர்னு துடிக்க ஆரம்பிச்சது ஒரு அரசியல் மோகத்துக்காக அப்படின்னு தெரியுது. அப்படி தெளிவாக தெரியும் போது அவரை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க தெளிவு அடைஞ்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரியான கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கலையே அப்படின்ற ஒரு கவலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர் உங்களை நம்புகிறாங்க, ஆனால் அதை நீங்கள் முதலெடுத்து பண்ணணும்னு நினைக்கிறது என்ன, அது ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்ல தோணுது விஜய்க்கு. நீங்கள் வந்து சேவை செய்ய வந்திருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு பதவி ஆசையில் வந்திருக்கீங்களா அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அதனால வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு பதவி ஆசையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. இல்லைன்னா 41 உயிர் அங்கே போயிருக்கு. அவர் கிளம்பி போகும்போது ஒரு 30-35 பேர் இறந்துருக்காங்க ஆல்ரெடி. அங்கே கரூரில் போகிற போதே கேட்குறாங்க, 30-35 பேர் இறந்து போயிட்டாங்க சார்னா திரும்பி ஒரே ஒரு முறை அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாத ஒரு மனிதனை நாம் நம்பணுமா அப்படின்னு மக்களுக்கு முன்னாடி நான் எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வரலாம். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இப்போ இருக்கு. சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்த போறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு ரொம்ப அவசரமா வேலை பார்க்குறாங்க. ஆனா இன்னும் ஒரு 2 பெரிய மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த பிரச்சாரத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. எப்பயுமே இப்படி ஒரு நேரத்துல தான் பாஜக இப்படி ஒரு முடிவை எடுக்கும். ஆனா இப்போ இவ்வளோ அவசரமா இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தணும்னு அவங்க யோசிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? தமிழ்நாட்டு மேலே எனக்கு அன்பு இருக்குது, தமிழ்நாட்டை பற்றி எனக்கு ரொம்ப கவலை இருக்குது, அக்கறை இருக்குது. தமிழ்நாட்டை நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் பொய்ன்னு இதில் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி வந்து மாநிலங்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்களுக்கு சீட்டுக்கள், அதாவது எங்களுடைய எம்பிக்கள் அதிகமாகணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் அவங்களுக்கு கவலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமே தான். ப. சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்காங்க, இது வரப்போகுது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும், தென் மாநிலங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிற ஒரு விஷயம்தான். குறிப்பாக வந்து இந்த தென் மாநிலங்கள் தான் வந்து அவரால் கையாள முடியல. பிஜேபியினால இது வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஏரியாவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அவங்களுடைய குரலை கட் பண்ணணும். அப்போ அவங்களுடைய குரலை கட் பண்ணணும்னா என்னன்னா எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அதுக்கு குறைக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த ஒரு வழி வந்து நம்ம நல்ல விஷயத்தை செய்ய போய் நீங்கள் சொன்ன விதத்தில் தான் நம்ம மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டதை நம்ம வந்து செயல்படுத்தினதுக்கு இது ஒரு பரிகாரமாக வந்து அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்போது நம்ம குரல் கொடுக்கறது வெறும் ஒரு தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லை, தென் இந்தியாவுக்காக மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவுக்கே நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய மாநிலங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கிற நிறைய விஷயத்த, ராஜஸ்தானை எடுத்துக்கோங்க, எப்போவுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் அங்கேயுமே எதிரொலிக்கிற ஒரு குரல் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படியான ஒரு முன்னோடியாக திகழ்கிற தென் மாநிலங்களினுடைய குரலை ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர்றாங்க. அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் கொண்டு வர்றாங்க, எதனுடைய போர்வையில் கொண்டு வர்றாங்க.
எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணுற ஒரு போர்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது மகளிருக்கு 33% அப்படின்றது எத்தனையோ ஆண்டு காலமாக அது வந்து செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமே கிடைக்கலையா? இப்போதான் இந்த போர்வையில் அது அதிமுக அப்படின்ற போர்வையில் பிஜேபி வர்ற மாதிரி மகளிருக்கான 33% நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்ற போர்வையில் இந்த இதுவையும் தொகுதி மறுவரைவும் இப்படி கொண்டு வர்றது, இதை வந்து நாம் எதிர்க்கணும். இன்றைக்கி நீங்களும் நானும் கருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு காரணமே வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்றைக்கி நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எதிர்ப்பு கண்டிப்பாக தெரிவிப்போம். இது காலங்காலமாக நாம் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். நம்மளுடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் அப்படின்னது தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். அது கண்டிப்பாக நம்ம வந்து அது வரவிட மாட்டோம் அப்படின்றதுல எல்லாரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்றது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு நாங்கள் இடத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இப்போ லேபர் கோட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2 நல்ல விஷயத்த சொல்லிட்டு உள்ளே படிக்கிறப்போ நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் இதையும் கொண்டு வராங்க. ஆனால் அதிமுக இதை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசலை. இன்னொரு பக்கம் நயினார் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் இந்த 234 117 2ஆ பிரித்து நாங்கள் 2 CM கூட கொண்டு வருவோம். அப்போ இவ்வளோ அவங்க பேசுறதுக்கு எடப்பாடி வந்து இன்னும் என்கரேஜ் பண்ற ஒரு ஆளாக தான் இருக்கிறாரா அமைதியாக இருந்துட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கிறதுனாலையும், அதுவும் இல்லாமல் ஒரு எப்படியாவது முதலமைச்சர் ஆகிவிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் தமிழகத்தை எப்போவுமே வந்து பிஜேபி கிட்ட கொண்டு போய் சரணடைய வைக்கிறதுக்கு தான் அவங்க பார்த்துருக்காங்க. தவிர தமிழகத்துக்கு தேவையானது என்ன அதை எல்லாமே நம்ம செயல்படுத்துவோமே. பதவியில் இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்க செயல்படுத்தாத நிறைய விஷயங்கள் இருக்குது. சிஏஏ வர விட்டாங்க, நீட்டை வந்து எதிர்க்கவே இல்லை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அப்போ வந்து ஒரு விலை போன மாதிரி தான் இருக்கு. தவிர அதையும் சேர்த்து தான் எதிர்க்கணும் நம்ம. ஓகே, இப்போ சென்சஸும் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர நேரத்திலேயே மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை அமல்படுத்திடுங்க, இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்திட்டு இந்த எலெக்ஷனுக்கு அதை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ இல்லை சென்சஸ் எடுக்கணும் 2029 அந்த காலகட்டத்தில் பார்த்துப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் மறுத்தாங்க. இப்போ வந்து மக்கள் கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் அந்த கேள்விதான் நமக்கு வருது, ஏன் சரி சென்சஸ் எடுக்கணும், நீங்க இப்ப எடுக்கிறோம், அது முடியறதுக்குள்ள ஏன் இதை அமல்படுத்தணும் அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயம் அவங்க டிசைட் பண்றாங்க. அந்த டிசைட் பண்ணிட்டு அங்க போய் உட்கார்றதுக்கு உங்களுடைய எதிர்ப்பு குரல்கள் எதுவுமே எங்களுக்கு நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு சொன்னாதானே. இப்போ சு வெங்கடேசன் நம்மளுடைய தோழர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மசோதாக்கள் நாங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் இதை பத்தி கேள்வி எழுப்புறதுக்கே, எழுப்பினா கூட அதை வந்து சட்டம் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தெரியும். ஆனா பதிவில் இருக்கும், நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சுட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு பதிவு இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மசோதாவை டைம் கொடுக்கணும், மசோதாவை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. இப்போது எதுவுமே உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். இதுதான் சர்வாதிகாரத்தினுடைய எல்லா அடையாளங்களும். இதுதான் உங்களுக்கு கேள்வி எழுப்புறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் நிறைவேற்றப்படும் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. இதை நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நிச்சயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்கொள்வோம், இதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.